அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போ உங்களுக்கு ஒரு ₹1,00,000 தேவைப்படுது ஒரு குடும்ப நிகழ்வுக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த விஷயத்தை முதல்ல ஆரம்பித்து பாருங்கள். வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட பொருட்களை ஒரு சில பொருட்களை பயன்படுத்தினாவே சாதாரணமாக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இப்போ நீங்கள் சேமிப்பு உயர்த்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க வீட்டில் அப்படின்னா, முதல்ல வீட்டில் ஒரு உண்டி ஒன்று வாங்கி போய்ங்க. அதில் ஒரு 5 வெந்தயத்தை போட்டு வச்சு அதுக்கப்புறம் பணத்தை சிறுக சிறுக போடுங்க. இதையே கொண்ட கடையிலேயே 27 வச்சு உங்கள் பூஜை ரூமில் இல்லை பீரோவில் வச்சு நீங்கள் தொடர்ச்சியாக வணங்கிடுவாங்க. செல்வத்தான ஈர்ப்பு விஷயத்தை தன்னால் கொடுத்துரும். எந்த வகையில் வரும்னு தெரியாது. எது யார்கிட்ட கேட்கணும்னு நேதி இருக்குது. அதனால் இது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், பொதுவாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கு கிரகச்சாரம் எந்த விஷயம் போனாலும் கூட நிறைய நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன். ஆனால் சம்பாதிக்கிறது அப்படி கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே காணாமல் போகுது, அவ்வளோ செலவாகுது அப்படின்னா அந்த செலவை தடுக்கிறதுக்குன்னு ஏதாவது வழிமுறை இல்லை? 2 விஷயமா நீங்கள் பார்க்கணும். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நம்முடைய எம்பெருமான முருகப்பெருமான திங்கக்கிழமை தோறும் அவருக்கு விரதம் இருக்கணும். செவ்வாய்க்கிழமை தானே சார் முருகன்? அது வேற வேற விஷயத்துக்கு, பணம் சார்ந்த விஷயத்துக்கு நான் சொல்ல வரேன். திங்கக்கிழமை தோறும் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பாலாறு சுவாமிகள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பண ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ நிறைய இடங்கள்ல நிறைய பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க. நமக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ நம்மளுடைய நேயர்களுக்காக அந்த பண ஈர்ப்பு விஷயங்கள் பற்றி ஏதாவது சில ஒரு ஒரு டிப்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லலாமா சார்? இல்லை, டிப்ஸ்ன்னு சொல்ல தேவையில்லை. அந்த விஷயத்த நம்ம வாழ்வியல் ரீதியாகவே நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் நிறைய எளிய வழிமுறையை கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்தோ ரொம்ப எஃபர்ட் எடுத்தோ ஒரு சில விஷயம் செய்ய வேண்டியதில்லை. வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட பொருட்களை ஒரு சில பொருட்களை பயன்படுத்தினாவே உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு, அன்றைய தேவைக்கு, வாழ்க்கையில் நீங்கள் குடும்பம் நடத்தக்கூடிய தேவைக்கு ஒரு பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையுடைய பொருட்களை வாழ்வியல் ரீதியாகவே உணவுப் பொருட்கள் மூலியமாகவும் மற்ற பொருட்கள் மூலியமாகவும் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நான் முழுக்க சொல்கிறது, தேவைக்கு தான் இந்த விஷயத்தை பயன்படுத்தணும். நீங்கள் அபரீதமாக ஒரே நாளில் ஒரு விஷயத்தை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் சாத்தியம் கிடையாது. ஆனால் முதல்ல சேமிப்புன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். ஒரு காலத்தில் அப்படிலாம் நம்ம மக்கள் சேமிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வங்கின்ற ஒரு விஷயத்தை போயிட்டு நம்ம வேறு மாதிரி பொருளாதாரத்தில் போயிட்டோம். சேமிப்பு உதவிக்கான முதல் விஷயத்தை பண்ணணும். நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஓகே. ஆனால் அது வீட்டில் நிற்கணும். பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணி நீங்கள் சம்பாதிச்சிடுறீங்க. அதில் யாரும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் வரக்கூடியது நம்மக்கிட்ட நின்று அதுக்கப்புறம் போகணும். அந்த நிற்கும் போது மட்டும்தான் நீங்கள் அந்த பணத்தை வச்சு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், ஏது செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்க முடியும். குடும்ப தேவைகளுக்கு பிரித்து கொடுக்க முடியும். இங்கே பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சேமிப்பை உங்களை உயர்த்தணும். அப்போ அந்த சேமிப்பை உயர்த்தக்கூடிய முக்கியமான பகவான் யார் அப்படின்னா புதன் தான். புதன் பகவான் தான் ரொம்ப அறிவு சார்ந்த விஷயத்துக்கும் பொருளாதார சார்ந்த விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஆனால் இதில் உணவு ரீதியாகவே அந்த கிரக காரத்தை ஒரு பொருளை பயன்படுத்தினாவே உங்களுக்கு சேமிப்புன்றது உயரும். இன்னும் குறிப்பாக பண்ணிங்கன்னா வெந்தயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெந்தயம் சாதாரணமாக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இப்போ நீங்கள் சேமிப்பு உயர்த்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க வீட்டில் அப்படின்னா, உண்டியலை முதல்ல வீட்டில் வாங்கி வைக்கிற பழக்கத்தை முதல்ல உண்டு பண்ணுங்க. நீங்கள் நிறைய பெரும்பாலான மக்கள் அதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. 2 விஷயம், ஜிபே அந்த மாதிரி பழைய டெக்னாலஜி வளர்ந்ததுனால எஃப்டில போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே திங்க் பண்ணி போயிடுறாங்க. ஆனால் நான் சொல்கிறது அடிப்படையான விஷயம், முதல்ல வீட்டில் ஒரு உண்டி ஒன்று வாங்கி போய்ங்க. அதில் ஒரு 5 வெந்தயத்தை போட்டு வச்சு அதுக்கப்புறம் பணத்தை சிறுக சிறுக போடுங்க. இந்த பணம் நிரம்பிய உடனே அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வங்கி கணக்கில் போய் செலுத்திடுங்க, தப்பு கிடையாது. எவ்வளோ ஒன்றா சேரட்டும். ஆனால் முதல் விஷயன்றது இந்த 5 வெந்தயத்தோட உங்களுடைய சேமிப்பு பணம் இருக்கட்டும். அப்போ இது என்ன ஒன்றா புதன்பனுடைய அருளை பெற்று அது பல்கி பெருகும். அதுக்கான வழிமுறையை, இங்கே சேமிப்பு உயரத்துக்கான வழிமுறையை அந்த இறைவன் ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வழிமுறையை உங்களுக்கு கொடுத்துடுவார். இப்போ உங்களுக்கு ஒரு ₹1,00,000 தேவைப்படுது ஒரு குடும்ப நிகழ்வுக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த விஷயத்தை முதல்ல ஆரம்பித்து பாருங்கள். அப்போ அந்த சேமிப்பு உயர்வதற்கான ஒரு விஷயத்தை இந்த வெந்தயம் என்ற புதன் பகவான் உங்களுக்கு கொடுப்பார். சரி, முதல்ல இந்த விஷயம், அந்த சேமிப்பு முடிஞ்ச உடனே பேங்க்கில் எடுத்து கட்டிடுங்க. 2வது இதே வெந்தயத்தை பயன்படுத்தி நீங்கள் பூஜை ரூமில் 4 வெந்தயத்தை வைங்க. பணப்பெட்டியில் 4 வெந்தயத்தை வைங்க. கையில் காலைல எழுந்த உடனே நீங்கள் பிரம்ம முகூர்த்த டைமில் ஒரு 5 வெந்தயத்தை கையில் வச்சுட்டு
ஒரு வெள்ளை துணியில் போட்டு முடிச்சு போட்டு வச்சுங்க. கையில் வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு, புத பகவானே தேவைக்கு எனக்கு பொருளாதார வசதி கொடுக்கணும், தேவைக்கு கடன் கிடைக்கணும், என்னுடைய பொருளாதார சக்தி உயரணும் அப்படின்னு அங்கே ஒரு வார்த்தையை தேவைக்குன்ற விஷயத்தை பயன்படுத்தணும். ஒட்டுமொத்தமாகவே எனக்கு பிரபஞ்சத்தில் எவ்வளோ கொடுன்னு சொல்லி கேட்காதீங்க. உங்கள் தேவைக்கு எனக்கு இவ்வளோ தேவைப்படுது, இந்த விஷயம் இருந்தால் இந்த இஷ்யூ எனக்கு சால்வ் ஆகிடும். அதனால் புதன் பகவானே எனக்கு தேவைக்கு ஏற்ற ஒரு பொருளாதார வசதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த டைமில் மனசார வேண்டுங்க. உங்களுக்கு அதுக்கான ஒரு வழிமுறையை எந்த வகையிலையாவது அந்த பகவான் வந்து கொடுத்துருவார். சரி, இப்போ வந்து இந்த மாதிரி பணத்தை சேமிச்சு வைக்கணும், பணம் பெருகணும் அப்படிங்கும்போது சுக்கிரனை வழிபடுங்க, சுக்கிர ஹோரையை வந்து பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா வந்து சில பேர் வந்து குருவை வந்து பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சார் புதனை பயன்படுத்தினா இந்த மாதிரி செல்வம் பெருகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறீங்க? இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு. திருமாலுடைய அம்சம்தான் புதன் பகவான். குரு அவரும் பணத்துக்கான முக்கியமான அதிபதி தான், அதை யாரும் மாறுபட்டுக்கிறது கிடையாது. அது ஒரு வழிமுறை. நான் இங்கே சொல்கிறது சேமிப்புக்கான விஷயத்துக்கான தன்மையும் இவர் கொடுப்பார். நீங்கள் குரு அப்படின்னு சொல்லும்போது பணத்துக்கு ஒட்டுமொத்த விஷயமா வந்துடுவார் அவர். இங்கே பேங்க் அப்படின்னு சொன்னால் அது புதன் பகவான் தான், வங்கின்னா அது புதன் பகவான் தான். இதை சேமிப்பு உயர்த்து காட்டுவார். அதுக்கப்புறம் இங்கே குரு பகவான் அருளில், மகாலட்சுமியுடைய அருளில், சுக்கிர பகவான் அருள் பெறுறது. சுக்கிரன் எல்லாத்துக்கும் பல விஷயத்துக்கு வருவார். மகாலட்சுமியுடைய பரிபூர்ண விஷயம் வந்து குரு பகவான்கிட்ட வந்துடும். அதே குரு பகவானை வைத்து பல விஷயம் செய்யலாம். குரு பகவானும் இதுக்கு காரகத்துவம் பெற்றவன் தான். இதெல்லாமே எளிமையான விஷயம் தான். மக்கள் சித்தர்களை சொல்லி வச்சுருக்காங்க. 27 கொண்ட கடலை போதும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தட்சிணாமூர்த்திக்கு வந்து குரு பகவானுக்கு அந்த கொடலை கடல் மால் தான் போடுவோம். இதே கொண்ட கடையிலேயே 27 வச்சு உங்கள் பூஜை ரூமில் இல்லை பீரோவில் வச்சு நீங்கள் தொடர்ச்சியாக வணங்கிடுவாங்க. செல்வத்தான ஈர்ப்பு விஷயத்தை தன்னால் கொடுத்துரும். எந்த வகையில் வரும்னு தெரியாது. ஆனால் உங்கள் தேவைக்கு எப்படியாவது ஒரு ஐடியாவை இவங்க கொடுத்துருவாங்க. முதல் விஷயம் அதுக்கான சிந்தனையை கொடுத்துருவாங்க. அப்போ அந்த சிந்தனை புத்தி கூர்மை உங்களுக்கு வேணும். அது சம்மந்தமான ஒரு விஷயம் வேணும்னா அது புதனுடைய அறிவு கூர்மை வேணும். எந்த மாதிரி செஞ்சால் நம்ம பணத்தை ஈட்டலாம், இப்படிலாம் செஞ்சால் நம்மளுக்கு வருவாய் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற விஷயத்தை அவர் கொடுத்துருவார். குரு அருள், இவருடைய அருள் இருந்துச்சுன்னா மேலும் வந்து உயரும். உங்களுக்கு 2 பேருமே தேவை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் உண்டு, ஒரு தன்மைகள் உண்டு. எது யார்கிட்ட கேட்கணும்னு நேதி இருக்குது. அதனால் இது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், பொதுவாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கு கிரகச்சாரம் எந்த விஷயம் போனாலும் கூட உங்களுக்கு பொருளாதாரம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது மகாலட்சுமியுடைய தயவு நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். சேமிப்பு இருக்கணும், விரயங்களையும் தடுக்கணும். இங்கே 4-5 விஷயத்தை கம்பைன் பண்ணி தான் பண்ணணும். பணம் சம்பாதிக்கணும், சேமிப்பு உயரணும், அது சுப விரயமாக இருக்கணும். திடீர்னு ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டாக ஒரு விஷயம் நடந்ததுன்னா நீங்கள் சேமித்து வச்ச பணம் எல்லாமே செலவாயிடுச்சுன்னா உங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு வேணும். அப்போது பார்த்து செய்யணும். நீங்கள் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்ற சூழ்நிலையை சித்தர்கள் ஏற்கனவே உணர்ந்ததுனால தான் எல்லா பொருட்களையுமே, உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போ இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இட்லி தோசையை நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். என்ன காரணம்? நம்ம சைடு வந்து அரிசி அதிகமாக அரிசி என்ன காரகத்துவம் தெரியல சார். சந்திரனுடைய காரகத்துவம். சந்திரன் மனோகாரகன், மனசு தெளிவாக இருக்கணும். அப்பப்போ ரொம்ப குறுகிய காலத்தில் மாறக்கூடிய கிரகம் தான் சந்திர பகவான், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போது மனம் செம்மையாக இருக்கணும். அப்போது மனசு தெளிவாக இருக்கணும்னா வெண்மை சார்ந்த உணவு வகைகளை பயன்படுத்தும் போது தான் அதனுடைய காரகத்துவம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அதனால் இட்லி தோசைக்கு நம்ம அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் தரோம். வெண்பொங்கலுக்கு அதிகமாக தரும். கோயிலில் போனோட நிறைய இடத்துல வெண்பொங்கல் பிரசாதமாக கொடுப்பாங்க. இது எல்லாமே சித்தர்கள் நம்ம வாழ்வியோடு கலந்து விட்டாங்க. இப்படிலாம் பண்ணுங்க, பெருமாளுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது துளசி தீர்த்தம். தீர்த்தத்துக்கு தனி வலிமை உண்டு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதை வந்து ஆன்மீக ரீதியாக பார்க்கலனா கூட அறிவியல் ரீதியாக அந்த தீர்த்தத்துக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. திருநீருக்கு தனி வலிமை உண்டு, வில்வத்துக்கு தனி வலிமை உண்டு. இது எல்லாமே உங்களை வாழ்வியலில் சேர்த்துட்டாங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருள்லேயே ஒவ்வொரு கீரை வகையிலையும் ஒரு கிரகத்து காரத்துவத்தை உண்டு, மிளகு உண்டு, உப்புக்கு உண்டு. அப்போது நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அதை நினைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் இயல்பாக குடும்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லையே அந்த கிரகத்தினுடைய தன்மையை சித்தர்கள் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் பெரும்பாலும் நம்ம இங்கே சந்திரனை தான் பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் விஷயமே பண்ணும். அதனால் உண்மையிலே உங்களுக்கு மனோகாரணம் சரியாகணும்னா பொதுவாகவே நீங்கள் வந்து வெண்பொங்கலை சாப்பிட்றதும் இட்லி தோசை சாப்பிட்றதும் பாரம்பரியமாக நம்ம நல்லது. அந்த காலத்துலேருந்து அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம சிறுதானியத்தை தான் அதிகமாக ஒரு காலத்தில் பயன்படுத்தணும். இது எல்லாமே கிரகத்தினுடைய தன்மையுடைய பொருட்கள். சரி, இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. பணம் வந்து நமக்கு தேவைக்கு என்ன வரணும் அப்படின்னோ அதுக்கு வந்து இந்த புதன் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க, குரு வழிபாடு அப்படின்றதையும் சொன்னீங்க. எனக்கு இப்போ ஒரு தேவை, அதுக்கு காசு வேணும்.
இப்போ எனக்கு வந்து நல்ல காசு வருது, நிறைய நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து சம்பாதிக்கிறேன். ஆனால் சம்பாதிக்கிறது அப்படி கண்ணுக்கு முன்னாடியே வந்து அப்படியே காணாமல் போகுது, அவ்வளோ செலவாகுது அப்படின்னா அந்த செலவை தடுக்கிறதுக்குன்னு ஏதாவது வழிமுறை இல்லை, இருக்கா? இது 2 விஷயமா நீங்கள் பார்க்கணும். பொதுவான பரிகாரம்ன்றது ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது. அதை தாண்டி உங்கள் ஜாதக கட்டத்தில் அதுக்கான விரயஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் என்ன, அன்றைய காலகட்டத்தில் என்ன நிலைமை போகுதுன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக வேணும், டெம்பரரி சொல்யூஷனாக இருக்கக்கூடாது. அதை தாண்டி மேற்கொண்டு இந்த விஷயத்துக்கு முருகப்பெருமானும் சம்மந்தப்படுவார். நீங்கள் அவர் எளிமையாக கடந்து போக முடியாது. பண விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தில் பங்களிப்பு வந்து முருகப்பெருமானுக்கு உண்டு. இது எல்லாமே சித்தர்கள் சொன்ன விஷயந்தான். உங்களுக்கு வேணும், விரயத்தை தடுக்கணும். 2 விஷயம் கேள்வி கேட்டீங்க. நீங்கள் வந்து வரணும், பட் அதே நேரத்தில் வந்து விரயமும் ஆகக்கூடாது. அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நம்முடைய எம்பெருமான் முருகப்பெருமானை திங்கட்கிழமை தோறும் அவருக்கு விரதம் இருக்கணும். செவ்வாய்க்கிழமை தானே சார் அது முருகர் வேற வேற விஷயத்துக்கு, பணம் சார்ந்த விஷயத்துக்கு நான் சொல்ல வரேன். திங்கட்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருங்க. காலையில் 6 to 7 இதுதான் அவரை வணங்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு, பணம் சார்ந்த விஷயத்துக்கு, விரயத்தை தடுக்கக்கூடிய விஷயத்துக்கு காலையில் 6 to 7 போயிட்டு ஓம் ஷீம் சரவணபவா இதுதான் மந்திரம். இல்லை இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் முருகப்பெருமானே அப்படின்னு கும்பிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. மனசார வேண்டுங்க. 2 விஷயத்துக்குமே அவர் சம்மந்தப்படுவார். ஓம் ஸ்ரீமா. ஆமாம், ஓம் ஷீம் சரவணபவா அப்படின்னு மனசார வேண்டுங்க. அந்த 6 to 7 அந்த 1 மணி நேரம் தயவு செஞ்சு இந்த கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எடுத்தேங்க அடுத்துன்னு போயிட்டு வந்துடாதீங்க. இது ரெகுலர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால் நீங்கள் வேலைக்கு போகிற கேரக்டராக இருப்பீங்க, அந்த சமயத்தில் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதே சமயத்தில் மனசார திங்கக்கிழமை அவருக்கு விரதம் இருந்து மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணுங்க. தேவைக்கு எனக்கு பணம் வரணும், அது தங்கணும், குடும்ப செலவுக்கு வேணும். இதுதான் உடைய ஒற்றை கோரிக்கை. வேறு எந்தமே நீங்கள் விடுவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு இந்த திங்கக்கிழமை விரதம் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். ஓகே, ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையில 6 to 7 இந்த ஆமாம், வழிபாடு கண்டிப்பாக. வந்து நீங்கள் நாங்க இன்னும் பண்ணணும். 27 வாரம் விரதம் இருங்க. எவ்வளோ நாள் உங்களுக்கு விரதம் இருக்குது, விரதம்ன்றது தனி சப்ஜெக்ட், நல்ல விஷயம். இந்த பணம் சார்ந்த விஷயத்துக்கு முருகப்பெருமான் கை கொடுப்பாரு. அது எந்த வகையிலாவது கை கொடுத்துருவாரு. உங்களுக்கு அது அனுபவத்தில் உணரணும். இப்போ இந்த பரிகாரம்ன்றது என்னென்னா ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய விஷயம். இங்கே நிறைய நாங்கள் ஜோதிடரே பார்க்க போகிறோம். எங்கள் ஐயா தெளிவாக சொல்லுவார், மாற்றக்கூடிய பாவகம், மாற்ற முடியாத பாவம் இருக்குது. இயங்கும் பாவகம், இயங்க முடியாத பாவம் இருக்குது. எல்லா நேரத்துலையும் எல்லா பரிகாரமே எல்லாருக்கும் வேலை செய்யாது. அதான் சித்தர்கள் பொதுவான பரிகாரத்தை கொடுத்தாங்க. எந்த கிரகம் எப்படின்னா போட்டும்பா, இந்த மாதிரி விஷயத்தை செய்யுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயத்தை கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். அதை தாண்டி வாழ்வியல் பரிகாரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பொதுவான விதிமுறைன்றது உங்கள் ஜாதக அடிப்படையில் இருக்கிற நெளிவு சுழிவை நீங்கள் அப்பப்போ பார்த்து செஞ்சுட்டு புத்திசாலித்தனம். அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, வாழ்வியல் பரிகாரத்தை, இந்த உணவு சார்ந்த விஷயத்தை, கலாச்சாரம் சார்ந்த விஷயத்தை, அதை வந்து சிதறடிக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தாவே சிஸ்டமேட்டிக்காக உங்கள் லைஃபு தன்னால் நல்லபடியாக போகும். சார், நம்ம வந்து முன்னாடி காலத்துலலாம் வந்து இந்த மசாலா டப்பால காசு போட்டு வைக்கிறது, அரிசி டப்பால வந்து காசு போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஆமாம். இதுல வந்து என்னென்ன விஷயங்களை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணா அதுல என்ன மாதிரியான நன்மைகள் வந்து வரும் சார்? இல்லைம்மா, நீங்கள் மண்பாண்டத்தில் சமைச்சாங்க. பொதுவாகவே நம்ம காசு எங்கே வைப்பாங்க தெரியுங்களா? வீட்டில் அங்கங்கே அரிசியில் போட்டு வச்சுருப்பாங்க காசு. உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு பழக்கமாக அது பெருகும். அது வந்து உண்மையிலே வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு அப்போல்லாம் படின்னு ஒன்று இருக்கும். அந்த படியில் தான் காசு வச்சுருப்பாங்க. வச்சு ஒரு 5-10 ரூபா காயின் வச்சுருப்பாங்க. அது அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த பணமும் உங்களுக்கு தேவைக்கு வருமானத்தை அதிகமாக கொடுத்துரும். இந்த அரிசியை நீங்கள் சமைச்சிங்கன்னா, இப்போ ஒரு படி அரிசிக்கு இத்தனி அப்படின்னு வரணும் ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கு தாண்டி இந்த அரிசி வந்து வளர்ந்துருக்கு. அது நம்ம வரிசை வச்சிருந்த போய் அந்த அளவோட சாதம் அதிகமாகும்னு சொல்றீங்க. அளவு அதிகமாகும் நீங்கள் சமைச்சு பார்க்கும்போது. இது எல்லாமே காலகாலமாக பின்பற்ற விஷயம். நீங்கள் அதை வந்து அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏற்படுற அனுபவம் தான். இது யாரும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் வாழ்வியல் ரீதியாக அவங்களுக்கு தெரியும், இதை வச்சா அது நடக்குன்னு சொல்லிட்டு. விதை நெல்லை எடுத்துன்னு வைப்பாங்க. இப்போ கோபுர கலசத்தில் எதை வச்சாங்க ஆக்சுவலாக? ஆமா, விதை நெல்லு தான் அங்க எதுக்கு வைக்கிறாங்க? ரொம்ப ஒரு பஞ்சம் வர அசாதாரண காலத்துல, சூழ்நிலை வரும்போது அதை காப்பாற்றுறதுக்கு விதை நெல்லை வேணும் தான் வச்சாங்க. இப்படித்தான் எல்லா விஷயமே நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பார்த்து சித்தர்களும் முனிவர்களும் கோயிலுக்கு எதுக்கு போகணும், அங்கே வழிபாட்டு எதுக்கு செய்யணும், வீட்டில் என்ன பண்ணணும், ஏன் விளக்கு ஏற்றணும், ஏன் அம்மி மிதிக்கணும், ஏன் அருந்ததி பார்க்கணும், ஏன் போட்டு வைக்கணும்னு உங்களை ஒரு நெறிமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக எதுவும் உங்களுக்கு பிளாங்காக நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பேச்சுக்கு எனக்கு வருவாய் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 5 வெத்தலை 4 பாக்கு இறைவன், அது எந்த இறைவனாக இருக்கட்டும், அந்த இப்போ இறைவன் பாக்கெட்ல வருதுல்ல சார், வெத்தலை பாக்குனது இப்போ பாக்கெட் வாங்கி தயவு செஞ்சு நம்ம வச்சிடுறாங்க. செய்யக்கூடாது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மக்கள்கிட்ட, நீங்கள் உண்மையான பொருட்களை போய் வாங்குங்க. நீங்கள் வந்து கெமிக்கல் சார்ந்த விஷயத்தையோ மற்ற விஷயத்தையும் வாங்காதீங்க. பாக்குன்னா அது கொட்டை பாக்கு தான். சுண்ணாம்புனா உண்மையிலே சுண்ணாம்பு தான். நீங்கள் வந்து ஃபேஷனாக மாறுறதுக்காக அந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்திங்கன்னா பலிதமாகாது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெத்தலை, நல்ல வெத்தலை கிடைக்கும். ஒரு 5 வெத்தலை வாங்கிக்கோங்க, 4 பாக்கு அந்த இறைவன் முன்னாடி வச்சுட்டு வணங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை போய் பாருங்கள். அந்த பிரார்த்தனைங்க முன் வச்சுட்டு போங்க. 5 வெத்தலை
4 பாக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இதை அனுபவத்தில் உணர முடியும். நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய விஷயத்தை தான் ஒரு சில கேரக்டர் ஆட்கள் நம்புகிற ஆட்களை நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கும்போது அவருடைய இது எப்படி வலிமை வேலை செய்யும், அது நம்மளோட அவங்க வேண்டுதல் பெருசாச்சே ஆமாம் அப்படின்னு அப்படின்னு. நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் சித்தர்கள் எங்கேயுமே சொல்லலை. இப்போ நம்ம பிள்ளையாருன்றது நம்ம நிறைய பேர் மறந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, அரசமர பிள்ளையாருக்கு அவ்வளோ சக்தி உண்டு. எவ்வளோ கிரகச்சாரம் எந்த விஷயம் எந்த கோளாறாக இருந்தாலும் அவர் அரச மரத்த பிள்ளையாரை பிரம்ம முகூர்த்த டைமில் போய் வணங்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீரத்துக்கான வழிமுறையை காமிச்சிடுவார். எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கட்டும். இது எல்லாமே ஏன் அரச மரத்தை பிள்ளையாரை வச்சாங்க, அது ஒரு காரணம் உண்டு. எதையுமே அவங்க எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி உணர்ந்து அதை செயல்படுத்தி பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ அதை சந்தேகப்படுறதுக்கோ ஆய்வு பண்ணுறதுக்கோ துளியும் இடம் கொடுக்காதீங்க. அவங்க ஏற்கனவே ரிசல்ட்டு பார்த்துட்டாங்க. எக்ஸிக்யூட் பண்ண மாட்டது மட்டும்தான் அவங்க வேலை. அதில் போயிட்டு இத்தனை வாதம் பண்ண அப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு அவநம்பிக்கையோடு நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு துளி நடக்காது. இது இறை நம்பிக்கைன்றது உங்கள் உணவு சார்ந்த விஷயம். அது எந்த தெய்வத்தினா கும்பிடுங்க. இது தெய்வ வழிபாட்டில் மட்டும் நான் குறிப்பிட விரும்பல. அது அவங்க மதம் சார்ந்த விஷயம். உங்களுக்கு கடவுள் உங்கள் கடவுளாகவே இருக்கட்டும். தாராளமாக உண்மையாக ஆத்மாத்மா வணங்குங்க. ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னும் போது அந்த பிள்ளையாரை போய், அதுவும் அரச மரத்துக்கு அடி இருக்கிற பிள்ளையாரை போய் பிடிச்சிங்கன்னா வாழ்வியலில் பல விஷயம் உங்களுக்கு தன்னால் நடக்கும். இது நீங்கள் ஒரு 27 வாரம் செயல்படுத்தி பாருங்களேன். யாராவது ஒரு நேரம் செயல்படுத்தி பார்க்கட்டும். அவர் எந்த கிரகனா போட்டும் எந்த விஷயம்னா போட்டும் சிஸ்டமேட்டிக்காக ஆத்மார்த்தமாக உணர்வுபூர்வமாக செய்யட்டும். அவர் லைஃப்பில் ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை அவர் 100% கொடுப்பார். இப்போ அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சார், அரச மரத்தை சுத்திட்டு உடனே அடிவயத்தில் கை வச்சா எப்படின்னு சொல்லி. அப்போ அது வந்து குழந்தை பேருக்காக மட்டும்தான் அந்த வழிபாடுன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். உண்மைதான். குழந்தை பேருக்கு வழிபாட்டுக்கு முக்கியமான வருஷம் அரசமர பிள்ளையார். பட் அவர் அதுக்கு மட்டுமே பயன்பட மாட்டார். ஒட்டுமொத்த நவகிரகங்களும் பிள்ளையாருடைய அம்சத்தில் உண்டு. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. ஒட்டுமொத்த கிரகத்தினுடைய ஒரு அலிமையும் அவருக்கு உண்டு. யாருக்கு? விநாயகப் பெருமானுக்கு அந்த விஷயம் உண்டு. அதுவும் அரச மரத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு ரொம்ப சக்தி அதிகம். நீங்கள் நிறைய அன்பர்கிட்ட நான் சொல்லுவேன், நீ எதுவுமே பண்ணாதப்பா, காலையில் எழுந்துன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே அரச மர பிள்ளையார் இருந்தாருன்னா நீ அவர் கற்பூரம் கொடுத்துட்டே இல்லையே, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஜஸ்ட் ஒரு அருக்கம்புல் ஒன்று வச்சுட்டு, ஐயா கொஞ்சம் பார்த்துங்க நான் வரட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வாங்கி போங்க. நீங்கள் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்திருக்கேன் ஏன் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக அவர்கிட்ட ஒரே ஒரு அருக்கம்புல் தான் அவர் கேட்பார். அது அவர் கேட்க மாட்டார். நம்ம திருப்திக்காக நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு வழிபட்டு போங்க. உங்களுடைய பிரச்சனையை தாக்கம் எந்த அளவுக்கு படிப்படியாக குறையுதுன்றது அனுபவத்தில் உணரலாம். இது எதுவுமே தேவையில்லை. சாதாரணமாக போயிட்டு ஒரு அருக்கம்புல், நல்ல விஷயத்துக்கு எங்கே போனாலும் அருக்கம்புல் எடுத்துன்னு போனோம். நான் பல பதிவில் சொல்லியிருக்கிறேன். எந்த விஷயம் தொடக்கமாக இருந்தாலும் அதை அருக்கம்புலோடு கொண்டு போய் செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த விஷயமா இருக்கட்டும். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை கடந்து போவோம். நம்ம வேறு வேலைக்கு போகிறதாகட்டும், கடன் முயற்சிக்காகட்டும், வங்கி கணக்குக்காகட்டும், ஏதாவது ஒரு தொடக்கன்ற ஒரு விஷயத்துக்கு முதல்ல எப்போவுமே அருக்கம்புல்ல சும்மா பாக்கெட்டில் வச்சுங்க. வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்களா, சும்மா கூட வச்சுங்க. அதனுடைய பலனை அனுபவிக்கிற தனி மனிதர் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர்த்து ஒட்டுமொத்தமாக நான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அனுபவத்தில் உணர்ந்தவங்க புரிஞ்சுவாங்க. ஓஹோ இது செயல்பாட்டுக்கு வருதுன்னும் போது அவங்க தவறாமல் அதை பயன்படுத்துவாங்க. இன்றைக்கும் அருக்கம்புல்லுக்கு மிகப்பெரிய மருத்துவ குணம் உண்டு. நிறைய விஷயம் உண்டு. ஆய்வு பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. பயன்படுத்துங்க. எளிமையான விஷயந்தான். ஒன்றும் பெரிய காசு பணம் செலவெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது இதில். சில பேர் வந்து காசை நான் வச்சிருக்கிறேன், எனக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்குது, எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நண்பர் இல்லைனா வந்து உறவினர் வந்து கடனாக என்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க, நானும் இருக்குதுன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா அந்த கடன் வந்து திரும்ப வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சில பேருக்கு வந்து சில கவலைகள் இருக்கும். நான் ரொம்ப நம்பிக்கையானவர்னு கொடுத்தேன், ஆனால் வரவே இல்லை, எப்போ வரும், இதனால என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைன்றது இருக்குது. இதுக்கு வந்து ஏதாவது தீர்வுகள்லாம் இருக்கு? 2 பேர் தான் இருக்காங்க இந்த விஷயத்தை தீர்க்கிறதுக்கு. லட்சுமி நரசிம்மர், யோக நரசிம்மர். நரசிம்மர் வழிபாடு தான் அந்த கடன் சார்ந்த பிரச்சனைக்கு முக்கியமான விஷயம். கழுத்து பிடிக்கிற கடனாக இருந்தாலும் தீர்த்து வச்சுருவாங்க. ஆனால் ஆத்மார்த்தமாக அவங்களுக்கும் பெருசாக செலவெல்லாம் கிடையாது. ஒரு நெய் விளக்கு லட்சுமி நரசிம்மருக்கும் யோக நரசிம்மர் கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நியர்பை. தொடர்ச்சியாக மேக்ஸிமம் எல்லாமே பிரம்ம முகூர்த்த டைமில் செய்யுங்க. அட்லீஸ்ட் உங்களை 4:30 மணி எழுந்துக்க முடியலனாலும் அந்த 5:45 to 6 அந்த டைம்லேயாவது 6 மணிக்கு உள்ளேயாவது பொதுவாகவே கோயில் வழிபாட்டை 6 மணிக்கு முன்னாடியே பண்ணிடணும். அதான் நேதி. மற்ற விஷயங்கள்லாம் 6 மணிக்கு முன்னாடி அந்த கோவில் நடை திறந்திருக்குமா? கண்டிப்பாக திறந்திருக்கும். மிகப்பெரிய கோயில் எல்லாமே திறந்திருக்கும். நீங்கள் சின்ன சின்ன கோயில் கட்டி வச்சுருப்பாங்க, அவங்க தேவைக்கு அந்த திறந்துவாங்க, அது பிரச்சனை இல்லை. பிரசித்தி பெற்ற ஏற்கனவே சித்தர்களால் உருவாக்கப்பட்ட எல்லா கோயிலுமே திறந்திருக்கும். ஏன்னா அது ஆகம விதி.
அந்த டைமில் அந்த பூஜை ஒரு கால பூஜை பண்ணி ஆகணும், 2 கால பூஜை பண்ணி ஆகணும்னு சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க. அந்த டைமில் அந்த மாதிரி கோயிலுக்கு போவாங்க. அந்த 1/4 மணி நேரமாக போயிட்டு அந்த நரசிம்ம பெருமான் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நெய்விளக்கு போட்டு வாங்க. அதை தாண்டி ஒரு சில சக்கரை வழிபாடு, ஒரு சில எந்திர வழிபாடெல்லாம் தனியாக இருக்குது. அது அவங்களுடைய பிரச்சனையுடைய தன்மையை பொறுத்து. நீங்கள் வழக்கமாக கொடுத்துட்டீங்க, நம்பி கொடுத்துட்டீங்க. ஐயா என்னால் அவரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியல, ரொம்ப நட்பாயிட்டார். ஆனால் அதிக நேரத்தில் என்னுடைய குடும்பத்துலேயும் இதனால் பிரச்சனை வருது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு லட்சுமி நரசிம்மரையோ யோக நரசிம்மரையோ ஒரு நெய்விளக்கு போட்டு தொடர்ந்து வணிந்து வந்தீங்கன்னா உண்மையிலே அதுக்கான டைமிங்லாம் தேவையில்லைம்மா. இது ஒரு பிரச்சனையுடைய விஷயங்கள் தன்மை, இது நேரங்காலமே பார்க்காதீங்க. மேக்ஸிமம் நெய்விளக்கு நீங்கள் போட்டிங்கன்னாவே அபரிதமான ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அது வரணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீங்க. ஏன்னா பிரச்சனையுடைய ஒட்டுமொத்த தன்மையாக நீங்கள் மாறிட்டுருப்பீங்க. ஆனால் அந்த நேரங்காலெல்லாம் பார்க்காதீங்க. இன்றைய கால நேரத்தில் ஒரு சில விஷயத்துக்கு நேரங்காலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இப்போ ஒரு நெய்விளக்கு போட்டு ஐயா அந்த விஷயம் அவர்கிட்ட விரைவாக எனக்கு வரணும், நான் அந்த விஷயத்தை அடைச்சிடணும். அந்த விரைவாக வரக்கூடிய விஷயத்துக்கு கடன் சார்ந்த விஷயத்தில் கழுத்து பிடிக்கிற கடனாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமை யோக நரசிம்மருக்கும் லட்சுமி நரசிம்மருக்கும் உண்டு. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.